கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எசையா 60:5 உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And thine heart shall fear and be enlarged. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒரு சந்தோஷத்தை நான் அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் வாழ்க்கையிலே எதிர்பாராத நேரத்திலே ஒரு நல்ல செய்தி நமக்கு வருகின்ற பொழுது மிகுந்த சந்தோஷப்படுவோம், மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி அடைவோம். துக்கத்தோடு இருக்கும்போது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை யாராவது வந்து சொல்லும் போது நிச்சயமாக நாம் சந்தோஷப்பட்டு அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர முற்படுவோம். அந்த வார்த்தைகள் அத்தனை வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. ஒருவேளை ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையே இவ்வளவு பலத்தை நமக்கு தருகிறது என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளது. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரியும் எப்பொழுது நம்மை சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிகிறார், எப்பொழுது நம்மை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிகிறார், எப்பொழுது ஆசீர்வாதங்களை நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்ம குறித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம தான் கவலைப்படுறோம், நம்ம தான் துக்கப்படுறோம், நம்ம தான் வேதனைப்படுறோம், நம்ம தான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். இது நடக்கலையே, இது எப்படி வரும், இது என்ன ஆகும், இது எப்படி. நம்ம இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைகளை திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு தீர்வு வந்து மீண்டு வந்திருக்கிறோமே, அந்த தீர்வு கிடைக்கும் சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே. அந்த தீர்வை கொடுத்தது ஆண்டவர் தானே. அப்பொழுது ஆண்டவருக்கு தெரியும் எப்படி எந்த சூழ்நிலையிலே நம்மை நடத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இன்னைக்கு துக்கமுகத்தோடு இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு ஏக்கத்தோடு நீ இருக்கிற, இன்னைக்கு ஒரு வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற, இன்னைக்கு ஒரு வியாதியோடு இருக்கிற, இன்னைக்கு பலவீனத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நான் சொல்லுகிறேன், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சந்தோஷத்தை நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். நிச்சயமாய் ஒரு நாள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க செய்வேன். ஒருவேளை இன்னைக்கே இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். பொறுமையோடு காத்திருப்போம், பொறுமையோடு ஆண்டவரையே சார்ந்து நிற்போம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஆண்டவர் தான். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோம், அவரையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் நம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீரங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னீரே, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரே. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க பலன் தாரும். எங்கள் வாழ்க்கையில தேவைகள் இன்னது என்று அறிந்திருக்கிற ஆண்டவரப்பா, நீர் முடிவு செய்து நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடிய நாளை நீர் எங்களுக்கு தரப்போறதுக்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.